சில்லுன்னு கூலா தினம் தினம் ஜோரா குடிப்போம் லயன் ஸ்குவாஷ். 8 சுவைகளில் கொண்டாடத்தான் லயன் ஸ்குவாஷ் இருக்குது நம்மோடத்தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். திரு அண்ணாமலை பாஜகவின் முக்கிய முகமாக தமிழகத்தில் இருந்தவர் தற்போது விலகி இருக்கிறார் கட்சியிலிருந்து. அவர் தனி இயக்கம் கண்டிருக்கிறார், தனி கட்சி இயக்க ஆரம்பிக்க இருக்கிறார். வி த லீடர்ஸ் அப்படின்னு இப்போ ஃபவுண்டேஷன், அவருடைய ஃபவுண்டேஷனுடைய நீட்சியாக முன்னாடி மெம்பர்ஸ்ன்றது இப்போ லீடர்ஸ்னு ஆட்களை அவர்கள் உள்ளே ஏற்கிறார்கள். அதன் மூலம் இப்போது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 13 லட்சம் பேர் 24 மணி நேரத்துக்குள்ளே மட்டும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர் அடுத்த சில நாட்களுக்குள்ள ஒரு அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார், கட்சியாக மாற்ற இருக்கிறார். இடைத்தேர்தலை ஸ்கிப் பண்ணுவார், நேரடியாக லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் மறைமுகமாக கேண்டிடேட்ஸை போடுவார். அஃபீஷியலாக இல்லாமல் அவருடைய பயிற்சி பெற்றிருந்து வரக்கூடியவர்கள் போடுவார்கள். அதன் பிறகு ஜெனரல் எலெக்ஷன்ஸில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவார்கள் அப்படின்னு ஒரு தகவல். இந்த டோட்டலாக பல விஷயங்கள் கொண்டிருக்கிறது, மூமெண்ட்ஸ் இருக்குது. பிஜேபி தமிழ்நாடுல எக்ஸோடஸ் நடக்குது, பலர் விலகி திரு அண்ணாமலை அவர்கள் பின்னால் செல்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த டோட்டல் ஃபியாஸ்கோ, இதனுடைய உங்களுடைய ஜெனரல் வியூ? எக்ஸோடஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எக்ஸோடஸ் உண்மையா இருக்கிற பட்சத்துல அவ்வளவு மெம்பர்ஸ் பிஜேபியில இருக்கிறது உண்மையா ஆயிடுது அப்படின்னு ஆயிடுது. இந்த பாஸ்ட் இத்தனை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வேர் த பார்ட் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறாப்ல. எனிஹவ், அவர் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சோ அதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா அவர் எல்லாருக்கும் ஜனநாயகத்துல எல்லாருக்குமே ஒரு புதிய பாதை தேர்ந்தெடுப்பதற்கும் புதிய கட்சி தொடங்குவதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ பாஜகவில் ஒரு டைட் சிச்சுவேஷன் டயத்துல அவர் வந்தார் பிஜேபிக்கு. ஸோ ஒரு 2019 டயத்துல பாஜக மீது ஒரு நெகட்டிவ் நரேட்டிவ் ரொம்ப இருந்த நேரத்துல பிரதமர் மோடிக்கு அகில இந்திய அளவுல பெரிய செல்வாக்கு இருந்த போதிலும் தமிழகத்தில திமுக தலைமையிலான ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ண அந்த நெகட்டிவ் நெரேட்டிவை கவுண்டர் செய்வதற்கு அண்ணாமலை அந்த நேரத்துல உள்ள வரார். ஸோ அவருடைய ஒரு பிரச்சாரம் மிகுந்த அளவுல அதுல பயன்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல அதை தாண்டி அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் ஒரு ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு தாமரை நீர் மேல ஒரு தண்ணி போல இருந்திருக்கிறது. அவரும் ஃபுல்லா அவரால் அந்த கட்சியோட சேர்ந்து பயணிக்க முடியல. கட்சிக்கும் சில பிரச்சனைகள் அவர்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. சோ ஒரு லெவல்ல அது போய்கிட்டு இருக்கிற போது ஒரு எண்டை நோக்கி அது போச்சு. அதனாலதான் அவர் கட்சியிலேருந்து விலகி இருக்காரு. பட் ஸ்டில் அவர் விலகினது கூட ரொம்ப ஆரோக்கியமானதாக, ஒரு டீசென்டா, ஒரு எல்லாருக்கும் ஒரு அமிக்கபிளா வெளியில அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் இதை அப்படித்தான் பாக்குறேன். ரெண்டாவது, அவர் மாதிரி ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தேசிய கட்சியில இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் உட்பட பலர் நினைத்திருந்தார்கள் அந்த நேரத்துல. அதற்கு தகுந்தாற் போல அவரும் அந்த கட்சியில சேர்ந்த உடனே துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டார். 2020 he was the vice president of the state unit. 2021 அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் பிரசிடென்ட் ஆக்கினாங்க. அண்ட் 2025 வரைக்கும் அவர் அந்த பதவியில நீடிச்சாரு. ஸோ ஒரு பிரசிடென்டோடைய டேர்ம் அப்படிங்கிறது 3 years. ஸோ 3 years தாண்டியுமே அவர் இருந்தார். ஸோ அவருடைய பாஜகவில இருந்த 6 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் பிரசிடென்டா இருந்திருக்காரு பாஜகல. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது. ஸோ அவருடைய எதிர்பார்ப்புகள் வேறையா இருந்திருக்கு. He wanted something more. Want to achieve more. ஏன்னா அவர் ரொம்ப ஆம்பிஷியஸா இருந்திருக்காரு. பாஜகவுக்குள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அதே போல மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமையில பாஜக இல்லை. சோ அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கிறேன். இந்த அவருடைய முடிவு எடுக்கப்பட்டதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன்.
ஓகே. இந்த இதில் அவர் வந்திருக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய விஷயம், நான் வந்து ஒரு நேஷனல் அவுட்லுக்கில் தமிழ் பார்ட்டியாக உருவெடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து அவருடைய சிக்னல்ஸை கொடுத்துருக்கிறார். பாரதியார் புக்கை கொண்டு போய் கொடுக்குறார் திரு அமித்ஷா அவர்களுக்கு. ஸோ அவர் நேஷனலிசம் இருக்கிற டச் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சென்ட்ரிக் பார்ட்டியை ஆரம்பிக்க இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. கேன் வி டேர்ம் இட் அஸ் அன் ஆம் ஆத்மி ஆஃப் தமிழ்நாடு, ஆம் ஆத்மி கைண்ட் ஆஃப் ஒரு காங்கிரஸும் இல்லை பிஜேபியும் இல்லை நடுவில் அப்படின்னு? இல்ல, தட் இஸ் நாட் அ கரெக்ட் கம்பேரிசன் அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிறது வந்து காங்கிரஸும் இல்ல பாஜகவும் இல்ல பொலிட்டிக்கலா, பட் இட் வாஸ் மோர் இன்டு காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் அவங்க. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் இட் வாஸ் மோர் ஆஃப் அ காங்கிரஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் அது ஆம் ஆத்மி அப்படிங்கிறது. வேற இவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டியோட ஒரு பாலிடிக்ஸ் ஆரம்பிக்க பாக்குறாரு, அவ்வளவுதான். தேசிய கட்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிறவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அகில இந்திய அளவுல கட்சி நடத்துறவங்க பல மாநில பிரச்சனைகள்ல வந்து அவங்க முடிவெடுக்கிற போது அவங்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லயும் பாதிக்காத அளவுக்கு தான் முடிவெடுக்க முடியும். அது கேரளா தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கலாம், காவிரி பிரச்சனை கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையா இருக்கலாம், கிருஷ்ணா நதி நீர் பிரச்சனை ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இல்ல. ஸோ ஆந்திரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும், ஸோ இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பார்த்து பார்த்து தான் அவங்க முடிவெடுக்க முடியும். மாநில கட்சிகளுக்கு அந்த விதமான நிர்பந்தங்கள் கிடையாது. ஸோ அது ஒரு காரணம். ஸோ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநில ரீதியான ஒரு ரீஜனல் பிரைடை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அரசியலை கையில் எடுப்பதாக அவர் சொல்றாரு. சோ அதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி நிறைய கட்சிகள் இருக்கும் போது அவரும் அவருடைய ஒரு லக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த எண்ணம் அவருக்கு வந்ததற்கு முக்கிய காரணமாக இன்னொன்று நான் நினைப்பது விஜய் அவர்களின் என்ட்ரி. 2026 எலெக்ஷன் வந்து பழைய கணக்குகள் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருக்கு. ஒரு கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை தாண்டி அந்த இருதுருவ அரசியலா இருந்தது இல்லையா, அந்த பைனரி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்ல திமுக அண்ணா திமுக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1967 இருந்து வந்த ஒரு பிராக்டிஸ் மாற்றப்பட்டு ஒரு புது கட்சி அரசியல்ல நுழைஞ்சு முதலமைச்சராகவும் ஆயிட்டாங்க, ஆளுங்கட்சியாக ஆயிட்டார்கள் இதுல விஜய் அவர்கள். சோ இது வந்து திரு அண்ணாமலையை சிந்திக்க வைத்திருக்கும். சோ இது மாதிரி ஒரு புது கட்சி தொடங்கி ஆரம்பிக்கிற பட்சத்துல நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். சோ அதன் அடிப்படையில ஒரு புது கட்சிக்கு என்னைக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, மக்கள் நடுவில் ஒரு செல்வாக்கு இருக்குங்கும் போது பழைய கட்சியை விட்டுட்டு புது கட்சிக்கு வரதை வந்து அவர் ஒரு தேர்வாக பார்த்திருக்கலாம். ஓகே. இப்போ இருக்கக்கூடிய களத்தில் நீங்கள் சொன்னது தான், என்ன நடந்திருக்கு, பழைய கணக்கெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இதில் நான் கேட்கணுன்றது, அடுத்த கட்டமாக திரு அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி கொடுத்ததன் மூலம் அடுத்து வந்து அவர் லோக்கல் பாடி போல்ஸில் ஒரு 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 ஹாஃப் அப்ரோச்சில் அவர் போட்டியிடு அவருடைய கேண்டிடேட்ஸாக இல்லாமல் அவர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் எதிர்பார்ப்பு இருக்குது. அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்னு சொல்லியிருக்காரு. ஸோ லோக்சபா பற்றின ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. போட்டியிடுவாரா இல்லை தவிர்ப்பாரா, போட்டியிட்டால் கூட்டணியா போல பல கேள்விகள் வந்து நிற்கிறது. இதில் 31 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார் அப்படின்றது, 31 இல்லை அதுக்கு அட்வான்ஸாக வருதோ போட்டியிடுகிறார் அப்படின்றது உறுதியாகிறது. அப்படி வந்து இருக்கும்போது ஏற்கனவே திமுக, ஏற்கனவே அதிமுக இருக்குது, டிவிகே நியூ எமர்ஜென்ஸாக இருக்க, 4வது ஒரு முக்கியமான ஃப்ரண்ட்டாக திரு அண்ணாமலையுடைய பார்ட்டி வந்து நிற்குமா? அப்போ இது டோட்டலாக இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஃபேட் அவுட் ஆகும்போது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒரு களம் வந்து நிற்குமா? இல்ல, இது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு கொயலேஷன் இரா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனதா நான் பாக்குறேன். ஒரு கொயலேஷன் பாலிடிக்ஸ், கூட்டணி அரசியல் அப்படிங்கறது ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் வருஷங்களுக்கு கண்டினியூ ஆகும்ங்கிறது நான் யோசிக்கிறேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாணி இருக்கு. அதாவது ஒரு ஒரு இது செட் ஆச்சுன்னா அது ஒரு சில ஆண்டுகளுக்கு அது தொடரும். அது சினிமாலேயே நீங்க கூட பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு தீம்ல ஒரு படம் வந்ததுன்னா அதே தீம்லயே பல படங்கள் வரும். ஒரு சீசன் ஒரேடியா பேய் படமா வரும், ஒரேடியா அம்மன் படமா வரும், ஒரேடியா விவசாயத்தை காப்பாத்துற மாதிரி படம் வரும். சோ இது மாதிரி இது வந்து ஒரு கொயலேஷன் பாலிடிக்ஸ். நீங்க 1989 to 2014 டயத்துல பாருங்க, நேஷனல் லெவல்ல தட் வாஸ் an era of coalition politics.
1989 அந்த நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வந்தது. அப்புறம் நடுவில் நரசிம்மராவ் வந்தார். அதுக்கப்புறம் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்தது. அப்புறம் என்டிஏ வந்தது. அப்புறம் யூபிஏ வந்தது. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு சிங்கிள் பார்ட்டி டாமினன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இட் வாஸ் அ கொயலேஷன் கவர்மெண்ட். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இது ஸ்டார்டிங் பாயிண்ட். 2026 இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எ கொயலேஷன் பாலிடிக்ஸ். ஸோ இதுல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இடம் இருக்க போகுது இனிமே ஃபியூச்சர்ல. நீங்க இந்த எலெக்ஷனே எடுத்து பாருங்களேன், 2026 எலெக்ஷனே எடுத்து பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிக்குமே இவர் தவிர, நாம் தமிழரை தவிர பாக்கி எல்லாருக்குமே ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கிறது. மதிமுகவிலிருந்து ஆரம்பிச்சு பாஜக, தேமுதிக, இடதுசாரிகள், முஸ்லீம் லீக், அமமுக, எல்லா கட்சிகளுக்குமே பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன். குறிப்பா காங்கிரஸ்ல இருந்து இடதுசாரிகள்ல இருந்து எல்லாருக்குமே இதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறிய கட்சிகள் இந்த பெரிய கட்சிகளோட சிம்பல்ல நிற்காம தனி சிம்பல்ல நிற்பதற்கு ஆர்வம் காட்டுவார்கள். ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி சொன்ன மாதிரிதான். சோ நான் ஏன் உங்க சிம்பல்ல நிக்கணும், நான் தனி சிம்பல்ல நிக்கிறேன், மதிமுக சொல்ற மாதிரி. சோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட லக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்மால் பார்ட்டிஸ், ஒரு சீட்டு 2 சீட்ல சாட்டிஸ்ஃபை ஆன கட்சிகள் அதிக சீட் எதிர்பார்ப்பார்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு கொயலேஷன் பாலிடிக்ஸ் நடக்க போகுது தமிழ்நாட்டில், கண்டினியூ ஆக போகுது. ஸோ அப்போதைக்கு எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸை நோக்கி அவர் நகர்றார் அப்படின்னு பாக்குறேன். அண்ணாமலை அவர்கள் அப்படிதான் பார்த்து நகர்றார் அப்படின்னு பாக்குறேன். அண்ட் இவர் எடுக்கிற ஒரு பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ஜெயலலிதா ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ வேர் ஹி கேன் கெட் நேஷனலிஸ்ட் ஓட்ஸ், ஆல்சோ அர்பன் ஓட்ஸ், விமன் ஓட்ஸ், லிட்ரேட் ஓட்ஸ், அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்றதுக்கு அவர் முயற்சி பண்றார். பட் அதோட பாலிடிக்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாருங்கிறத பொறுத்தும், அதுக்கு எப்படி ரிசப்ஷன் இருக்குங்கிறத பொறுத்தும் பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தலை மென்ஷன் பண்ணீங்க. உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு விஷயம். கட்சி சிம்பல்ல நிற்பாங்க, சிம்பல்ல நின்று ஜெயிப்பாங்க. அப்புறம் இண்டிவிஜுவல்ஸா இண்டிபெண்டன்ஸ் நின்று ஜெயிப்பாங்க. இண்டிபெண்டன்ஸா நின்னாலும் அவங்க எங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், குட் பாயிண்ட் டு ஸ்டார்ட் வித். பட் அது ரொம்ப டெலிகேட் டு கிளைம் விக்டரி. ஸோ ஒரு விக்டரி கிளைம் பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவது உள்ளாட்சி தேர்தல் விட சட்டமன்ற தேர்தலா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இதுல திரு அண்ணாமலை அவர்களுடைய மூவ் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபியுடைய நகர்வு என்னவா இருக்கும்? அது உங்களுக்கு டோட்டலா பார்க்குறோம், அவங்க கிராஃப் ஒரு மாதிரி ஏறி 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 வந்தாலும் அவர்கள் அரௌண்ட் 3% இருந்திருக்கிறார்கள் பெரும்பாலும். நடுவில் ஒரு டைம் 11% போனார்கள். நான் லோட்டஸ் மட்டும் பேசினேன் அப்படின்னா 11% போனாங்க 2024. அதற்கு கிரெடிட்ஸ் அதிகமாக கொடுக்கப்பட்டது திரு அண்ணாமலை. மோடி அவர்களுக்கான ஓட்டையே வாங்கி கொடுத்தவர், அதாவது மோடிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, ஆனா அவருக்கான ஓட்டை பிஜேபிக்கு கொண்டு வந்தது திரு அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. இந்த டோட்டல் விஷயத்துல நீங்க சம பண்றீங்க? பிஜேபியோட ரோட் அஹெட் ரொம்ப டஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல ரைட் ஆஃபே பண்ணிடலாமா? எந்த பார்ட்டியுமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இதே பிஜேபி அண்ணாமலை இருப்பதற்கு முன்னாடியே இருந்தது, அண்ணாமலை இருக்கும் போதும் இருந்தது, அண்ணாமலைக்கு பின்னாடியே இருக்க போகுது. ஃபார் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் மோடிக்கு முன்னாடியே இருந்த பார்ட்டி, மோடிக்கு அப்புறமும் இருக்க போற பார்ட்டி. ஒரு இண்டிவிஜுவல் இந்த பார்ட்டியை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் லைக் எ கேடர் பேஸ்டு பார்ட்டி. ஸோ ஈவன் காங்கிரஸ்லயே நினைச்சு பாருங்களேன், இந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, காங்கிரஸ் கட்சி ஒரு ஃபேமிலியை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும் கட்சி. ஆனா அந்த கட்சி கூட ஈவன் இன் இட்ஸ் லோயஸ்ட் லெவல் தே ஆர் வின்னிங் எலெக்ஷன்ஸ். ஸ்டேட்ஸை வின் பண்றாங்க. இது நார்த்ல இருக்கிற ஹிமாச்சலா இருக்கலாம், சவுத்ல இருக்கிற கேரளமா இருக்கலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். பட் எதுக்கு சொல்றேன்னா, the party will run, individuals may come and go. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2-2.5% அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு வந்தது இந்த கட்சியில. நீங்க 2006 எலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். 2006 அந்த எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி தனியா தான் நிறைய கான்டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்பவும் கிட்டத்தட்ட இந்த 2.5% இந்த மாதிரி தான் ஜெயிச்சிருப்பாங்க. 2014 ஒரு முயற்சி நடந்தது. அப்ப ஒரு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் அல்லாத ஒரு இடதுசாரிகள் அல்லாத ஒரு கூட்டணி உருவானது.
ஸோ அப்ப வந்து அதே கூட்டணியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ரொம்ப ஷார்ட் லிவ்டா இருந்தது அந்த கூட்டணி. அதுலயும் பிஜேபி நல்ல பர்சன்டேஜ் வாங்கினாங்க. ப்ராப்ளம் வித் பிஜேபி என்னன்னா கன்சிஸ்டன்சி இல்லாதது. அதாவது 2.5% அவங்களோட மினிமம். அதுக்கப்புறம் அப்பப்ப மேல எழும்புறாங்க, அதுக்கப்புறம் கீழே விழுறாங்க. லோக்சபால என்னைக்குமே அவங்களுக்கு நிறைய பர்சன்டேஜ் கிடைக்குது. நீங்க 2019 விட்டுடுங்க, பட் 2014 நல்ல பர்சன்டேஜ் கிடைச்சது, 2024 நல்ல பர்சன்டேஜ் கிடைச்சது. So if we go for Lok Sabha, they always get because they go with Modi's name. மோதிக்குன்னு தனி ஓட்டுகள் விழத்தான் விழுது, அதுல சந்தேகமே இல்லை. 2024 and 2026 எலெக்ஷன்ஸை கூட நீங்க கம்பேர் பண்ணலாம். 2024ல இருக்கிற லோக்சபா சீட்ஸை நீங்க வந்து ஒரு லோக்சபாக்கு 6 அசம்பிளி சீட்டுன்னு வச்சு பார்த்து அதுல 11% நீங்க ஃபிட் பண்ணி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட இதே 2.3% தான் வரும். பட் நான் அப்படி பார்க்கல. அண்ணாமலை அவர்களோட கான்ட்ரிபியூஷன் வெறும் ஓட் பர்சன்டேஜா நான் பார்க்கல. ஓட் பர்சன்டேஜ்னா இதே ஓட் பர்சன்டேஜ் தான் நான் சொல்லுவேன். பட் அவருடைய அப்ஜெக்டிவிட்டி, அதாவது நெகட்டிவ் பர்செப்ஷனை உடைப்பதற்கு அவர் பெரிதும் உதவினார். அந்த பாயிண்ட்ல நான் சொல்லுவேன். அண்ணாமலை அந்த மீடியா பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் பிஜேபி, ஏன்னா மீடியாவால கட்டமைக்கப்பட்டது ஒரு நெகட்டிவ் எமோஷன். அதாவது தமிழ்நாட்டுல என்ன தப்பு நடந்தாலும் அது பாஜகனாலதான் அப்படிங்கிற ஒரு மீடியா நரேட்டிவை உடைப்பதற்கு அவருடைய அந்த ஒரு லீடர்ஷிப் ஹெல்ப் பண்ணிச்சு. மற்றபடிக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் எலக்டோரல் சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 11% அப்படிங்கிறது இட் வாஸ் சேம் ஆசெட் ஆஃப் த எர்லியர் டைம் அப்படின்னு தான் பாக்குறேன். அண்ட் பிஜேபி இதை எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்க. பிஜேபிங்கிறது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, they concentrate one state at a time. ஒரு சில ஸ்டேட்டை மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 2024ல தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பாஜக தரப்புல இருந்து. அதனாலதான் அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டுல அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் 2024 எலெக்ஷனுக்கு அப்புறமே பாஜகவுக்கு தமிழ்நாடு மீது இருக்கக்கூடிய ஆர்வம் குறைந்து விட்டது. ஏன்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் இங்க வந்து எலக்டோரல் சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு. So they began to concentrate on other states, other difficult states, including Kerala, including Bengal. So where they were able to get some success. நீங்க பாத்தீங்கன்னா கேரளத்துல வந்து திருவனந்தபுரம் கார்பரேஷனை வெற்றி பெற்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். And 2016ல they opened their assembly account. அதுக்கப்புறம் இப்ப 2026ல they got 3 seats. And more than ஒரு 8 places they came second in Kerala. எதுக்கு சொல்றேன்னா, so their barest minimum is this 3 seats நான் பாக்குறேன் in future. அதுக்கப்புறம் அதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெங்கால்ல பாருங்க 2016ல they got 3 seats. 2021ல they got 77 seats. 2026ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. So from where they have gone where அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எல்லா ஃபார்முலாவையுமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. they went with alliance, they went alone அந்த மாதிரி. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து தனியாவே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மே ஆர் மே நாட் ஒர்க் அவுட். ஏன்னா இப்ப ஒரு சில ஸ்டேட் இருக்கு, அங்க வந்து கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனியா போவாங்க பிஜேபி. சில இடத்துல வந்து தனியா போகணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டா கூட கூட்டணியோட போயிருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்க எடுத்து பாருங்க பீகார். பீகார்ல பீகார் யூனிட் தனியா தான் போகணும்னு சொன்னாலும் அவங்க நிதிஷ்குமாரை விடுறதுக்கு தயாரா இல்லை. காரணம் அங்க இருக்கக்கூடிய சோசியல் ஈக்குவேஷன்ஸ். அகாலிதளோட பிஜேபி கூட்டணியை முறிப்பதற்கு தயாராக இல்லை. ஆனா அகாலிதள் தான் வெளியில போனாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் ஈக்குவேஷன்ஸ், சிக் அண்ட் ஹிந்து ரிலீஜியஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து பிஜேபி அதை வந்து பிளான் பண்ணாங்க. ஈவன் ரூரல் அர்பன் ஏரியாஸ், ரூரல் ஏரியால அகாலிதள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அர்பன் ஏரியால பிஜேபி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. தட் இஸ் ஹவு தே தாட் லைக். சோ அதே மாதிரிதான் இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல அஸ்ஸாம் கன பரிஷத், போடோ பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், பிஜேபி இவங்க ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க. அஸ்ஸாம் கன பரிஷத்தும் சரி, போடோ பீப்புள் ஃப்ரண்ட்டும் சரி, இவங்க இல்லாமலே பிஜேபி ஜெயிக்க முடியும். 126 சீட்ஸ்ல வந்து 64 எடுத்தாங்கனாலே மெஜாரிட்டி.
பட் ஆனா இங்க ரெண்டு பேரையும் விட மாட்டாங்க பிஜேபி. காரணம், அஸ்ஸாம் கண பரிஷத் ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி உள்ள பார்ட்டி. போடோ பீப்புள் ஃப்ரண்ட் போடோ ஏரியால ஒரு ட்ரைபல் ஐடென்டிட்டி உள்ள பார்ட்டி. ட்ரைபல். சோ இவங்களை விடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி பிரச்சனை தான் பிஜேபிக்கும். தமிழ்நாட்டுல தனியா போகணுங்கிற ஒரு தியரி, அதே நேரத்துல தனியா போகிறத விட சேர்ந்து போனால் தேர் மெயின் ப்ராப்ளம் வாஸ் டிஎம்கே. டிஎம்கேயை தடுத்து நிறுத்தணும்னா கூட்டணி இல்லாம போக முடியாது அப்படிங்கறது அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி தியரியா இருந்தது. டிஎம்கேயை ஒருவேளை தடுத்து நிறுத்தணும்னா அதிமுக கூட்டணி போகணும். அதிமுகவோட கூட்டணி போகவில்லை என்றால் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே அதிகமாக இருந்தது 2026ல. இப்ப கூட நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா they have got around more than 70+ seats. பட் இதே நினைச்சு பாருங்க, இந்த அதிமுக பாஜக தனித்தனியா நின்று இருந்தாங்கன்னா இக்குவேஷன்ஸ் வேற மாதிரி போயிருக்கும். சோ பாஜகவோட ஒன் அண்ட் ஒன்லி தாட் ப்ராசஸ் 2026 பொறுத்த வரைக்கும் அவங்க வேற எதை பத்தியுமே யோசிக்கல. அவங்க நினைச்சது திமுகவை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுல பார்ஷியலா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ அதனால தான் நான் சொல்றேன், தி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டி பிஜேபி அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் தே கேன் அஃபோர்ட் ஃபார் வெயிட்டிங் ஃபார் another 10 more years. அதை பத்தி அவங்க கவலையும் பட மாட்டாங்க. அந்த நேரத்துல மோடி இருக்காரு இல்ல அதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. த பார்ட்டி வில் கேரி ஆன். அந்த நேரத்துல யார் தலைவரா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இட் வில் கேரி ஆன். ஹரியானால பாருங்க எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்தாங்க. there are 2 states. நான் வந்து ஒரு லாங் ரிப்ளை கொடுக்கிறேன். எஸ். ஏன்னா சிலர் வந்து தமிழ்நாட்டிலலாம் பிஜேபி கிராக்கின் பண்ண முடியாது, அந்த கிராக்கின் அப்படின்றது திரிபுரா கிடையாது, இது வந்து உங்களுக்கு ஒடிஷா கிடையாது, வெஸ்ட் பெங்கால் கிடையாது, இது வேற ஸ்டேட்டு, வி ஆர் நாட் சேம் ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி இப்போதைக்கு கிடையாதுன்றது பார்த்தாலே எல்லாருமே சொல்ல முடியும். நோ எலக்டோரல் பண்டிட்ஸ் ஆர் நீடட் ஹியர். நமக்கு பார்த்தாலே தெரியுது நெக்ஸ்ட் 15 years 10-15 years கிடையாதுன்னு. பட் ஆனால் அவங்க தேர் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய இது பார்த்தோம் அப்படின்னா, ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தோம்னா இது மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. பண்ணாமல் இல்லை, 0லேருந்து 3 seats 3லேருந்து 77 seatsலாம் வந்திருக்கிறத பார்த்துருக்கோம். திரிபுராவில் ஆட்சி பிடிச்சதை பார்த்துருக்கோம். 200 seats வெஸ்ட் பெங்காலில் போனதை பார்த்துருக்கோம். உங்களுக்கு கூட்டணியில் ரைட் ஆன் பண்ண ஒடிஷாவில் அதே கூட்டணி கட்சி தோற்கடித்ததை பார்த்துருக்கோம். சிவசேனாவை மைனர் பார்ட்னர் ஆக்கிட்டு மேஜர் பார்ட்னராக பிஜேபி இன்னைக்கு பெரிய அளவில் வென்றிருக்கிறத பார்க்குறோம். இது போல ஷாக்கிங் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கு நீங்கள் இது மாதிரி எந்த இது கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பேரலல்ஸ் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டோட வேற எந்த ஸ்டேட்டும் பேரலா சொல்ல முடியாது. பிகாஸ் ஈச் ஸ்டேட் இஸ் யூனிக். நான் இதுல 3 ஸ்டேட்டை ரொம்ப முக்கியமா சொல்லுவேன். அதுக்கு காரணம் இருக்கு. வேற எந்த ஸ்டேட்டையுமே நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்க மாட்டேன். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். மகாராஷ்டிரா, குஜராத் இதெல்லாம். காரணம், தே ஆர் ட்ரெடிஷ்னலி பிஜேபிக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்த ஒரு மாநிலங்கள். ஹரியானாவை எக்ஸாம்பிளா பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஹரியானா விகாஸ் பார்ட்டி ஆஃப் பன்சிலாலோட கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓம் பிரகாஷ் சௌட்டாலாவோட ஐஎன்எல்டியோட கூட்டணியில இருந்தாங்க. சம்வேர் அதர் பிஜேபிங்கிறவங்க ஒரு ஆட்சி ஷேரிங்ல இருந்தாங்க, பவர் ஷேரிங்ல இருந்தாங்க. மகாராஷ்டிரால சிவசேனாவோட பவர் ஷேரிங்ல இருந்தாங்க. ஸோ பீகார்ல இருந்தாங்க, ஒடிஷால இருந்தாங்க. தேவர் ஆல் பார்ட் ஆஃப் பவர் ஷேரிங். பட் பவர் ஷேரிங்கே இல்லாம அந்த ஸ்டேட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி யுனிக்கா இருந்து வெற்றி பெற்ற மாநிலங்கள் மொத்தம் 3. 2016 அஸ்ஸாம், தேவர் நோவேர் நியர் பவர். அஸ்ஸாம் கண பரிஷத்தோட அவங்க பவர்லயே இல்ல அவங்க. 2018 திரிபுரா, 2026 பெங்கால். These 3 states where அவங்க இதுக்கு முன்னாடி பவர்ல இல்லவே இல்லை, they were not at all in power sharing. அவங்க வந்து they were only in some pockets. அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்க மேக்சிமம் 8 சீட்ல இருந்து 10 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும். 2016க்கு எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா. திரிபுரால 0 seats. பெங்கால்ல 1952 அந்த டயத்துல எல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் they were 0. 1999 ஒரே ஒரு பைபோல்ல அவங்க ஜெயிச்சாங்க. அசோக் நகர் பைபோல்ல பாதல் பட்டாச்சாரியான்னு ஒருத்தர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் 2014ல ஷமிக் பட்டாச்சாரியா இப்ப இருக்கிற மாநில தலைவர் ஒரு பைபோல்ல ஜெயிச்சார். சோ they were completely 0. அப்படி இருந்த போது பில்டப் ஆன ஒரு பார்ட்டி தான் அது. அதுக்கு காரணம் என்னன்னா,
எப்பவோ போட்ட அந்த விதை அந்த விருட்சமாவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நோபடி குட் ஹவ் தாட் தட் பெங்கால்ல பிஜேபி வெற்றி பெறும்னு யாருமே எதிர்பார்க்கல. பிஜேபிக்கு திஸ் வாஸ் த பெஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லாமே தவிர they are going to go beyond 200 யாருமே எதிர்பார்க்கல. So Assam also, Assam they won hat-trick. பட் அசாம்ல அங்க வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு 2016க்கு முன்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ பாத்தீங்கன்னா தெரியும். சோ தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ப்ராப்ளம் பிஜேபிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே லேக் எ பாலிசி. தமிழ்நாட்டுல எப்படி இந்த பார்ட்டியை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி இல்ல அவங்கள்ட்ட. நம்பர் 1. நம்பர் 2, அந்த பார்ட்டிய அந்த பாலிசி பிரகாரம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு லீடர்ஷிப் இல்ல, ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் இல்ல. ஒரு சிங்கிள் லீடர்ஷிப்பாகவும் இருக்கலாம், ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப்பாகவும் இருக்கலாம், அது இல்ல. 3வது, தே லேக் கம்யூனிகேஷன். பாஜகவுடைய மத்திய திட்டங்கள் தமிழ்நாட்டுல சென்றடைந்தால், ஏன்னா தமிழ்நாடு இஸ் அ கவர்னன்ஸ் மாடல் ஸ்டேட். இங்க போலரைசிங் ஸ்டேட் எடுபடாது. இங்க காஸ்ட் மேட்ரிக்ஸ் இருந்தாலும் இட் இஸ் அ காஸ்ட் மேட்ரிக்ஸ் கம்பைன்ட் வித் கவர்னன்ஸ் இஷ்யூஸ். ஒரு கவர்னன்ஸ் உடைய சக்சஸ் ஆர் ஃபெயிலியரை பேஸ் பண்ணி தான் இன்கும்பன்சி அண்ட் ஆன்டி இன்கும்பன்சி டிசைட் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a வெரி பிக் ஃபெயிலியர். நூத்துக்கணக்கான திட்டங்கள் இருக்கு. அந்த நூத்துக்கணக்கான திட்டங்களுக்கு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கேம்ப்ஸ் மாதிரி போட்டு, போஸ்டல் ஸ்கீம்ஸா இருக்கலாம், இரிகேஷன் ஸ்கீம்ஸா இருக்கலாம், ஃபார்மர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஸ்கீம்ஸா இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ஸ்கீம்ஸா இருக்கலாம், டாக்ஸ் ரிலேட்டட் இன்சென்டிவ்ஸ் இருக்கிற ஸ்கீம்ஸா இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸா இருக்கலாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது? நாட் ஜஸ்ட் ஒன் டைம் அஃபேர். ஒரு ஒன் டைம்ல ஒரு பட்ஜெட் எலெக்ஷன் ஒரு பட்ஜெட் முடிஞ்சோடனே, பட்ஜெட் பிரசன்டேஷன் முடிஞ்சோடனே பண்றது கிடையாது. கன்சிஸ்டன்டா எந்த நேரத்துல நடந்திருக்கு? எவ்வளவு பெனிஃபிஷியரி என்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க? பிஜேபியோடைய அந்த பேனருக்கு கீழே எத்தனை பேர் என்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க? என்ரோல் பண்ணப்பட்டவங்களை எத்தனை பேர் அப்ரோச் பண்ணிருக்கு பார்ட்டி? இட் இஸ் a very big failure. Until today, எல்லா லீடர்ஷிப்பையும் சேர்த்து சொல்றேன் நான். Nobody took it forward. So that is a very big failure அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இதில் ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் எல்லாரும் சொல்கிறாங்க. பல மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது, நெட்வொர்க் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஷாக்காக நடப்பதில்லை. அதெல்லாம் இல்லாமல் வரதுனால தான் வராங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சன பார்வையாக இருக்கிறது. இது போல் பலர் மீதும் பலர் நெட்வொர்க், ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க் இருக்கிறவங்க கூட அது வந்து ஒரு இதாக இல்லாமல் இருக்குது, ஃபேக்ஷனாக குட்டி குட்டியாக பிரிஞ்சிருக்குது, கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் இல்லாதது ஒரு டிராபேக், அண்ட் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வந்தால்தான் பிஜேபி வருன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டா? இல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு ரீச்சை தாண்டி பிஜேபி வளர்ந்ததையும் நம்ம பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அசாம்ல ஆர்எஸ்எஸ் வாஸ் நாட் தட் மச் ஆக்டிவ். இருக்காங்க, பட் நாட் தட் மச் ஆக்டிவ். பட் அதை தாண்டி அங்க ஜெயிக்க முடிஞ்சுதே. கேரளத்துல ஆர்எஸ்எஸ் வெரி ஆக்டிவ். In whole of Indiaல, if there is one state where the RSS is very much active அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. அந்த கேரளத்துல பாஜகவால குறிப்பிடத்தக்க வெற்றிங்கிறது இப்பதான் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. So RSS is not the barometer பிஜேபியோட வளர்ச்சிக்கு. பட் பிஜேபிக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ ஆர்எஸ்எஸ் வந்து ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்குறாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பெங்கால்ல பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரால பண்ணாங்க, ஹரியானால பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்கிறோம், டெல்லியில பண்ணாங்க பார்க்கிறோம். பட் ஆர்எஸ்எஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் அதுவும் இருக்கு, பட் தேவையும் இருக்கு. அதை தாண்டி பாஜகவோட வளர்வதற்கு உண்டான ஸ்பேஸும் இருக்கு. நீங்க சொன்னது உண்மை. அதாவது ஒரு காலத்துல வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ராமகோபாலன் அவர்கள் வந்து இந்து முன்னணின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ டு மேக் இட் மோர் ரீஜனல், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரீஜன் ஃப்ரெண்ட்லியா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு பாலிசி தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி, பட் மோர் டெம்பிள் ரிலேட்டட், அதை கொண்டு வந்தார் அவரு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜக அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் மோர் பிகம், தமிழ்நாடு பிஜேபி அப்படிங்கிறது வந்து
See, I will say the fire in the Tamil Nadu BJP, which I saw before 1998 Lok Sabha elections, 98, 99 Lok Sabha election கூட சொல்லலாம். 2001க்கு அப்புறமே அந்த அந்த இது போயிடுச்சு. அந்த the fire to win elections அப்படிங்கிறது போயிடுச்சு. See, 96ல பத்மநாபபுரம்ல ஜெயிச்சாங்க, வேலாயுதம் ஜெயிச்சார். 98ல கோயம்புத்தூர், நீல்கிரிஸ் அண்ட் திருச்சி ஜெயிச்சாங்க. 99ல கோயம்புத்தூர், திருச்சி, நீல்கிரிஸ் as well as நாகர்கோயில் ஜெயிச்சாங்க. 2001ல நீங்க பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை, மயிலாப்பூர், தளி அண்ட் காரைக்குடி ஜெயிச்சாங்க. So there were some places which were very concentrated, பிளான் பண்ணி ஜெயிச்சாங்க அந்த டயத்துல. ஸோ அதே ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2001க்கு அப்புறம் there is a complete lack of concentration. ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி சென்டர் மாதிரி ஆயிட்டாங்க பிஜேபி. தலைவர்கள் மாறி மாறி வந்தா கூட அவங்கள்ட்ட அந்த பிளானிங் லேக் ஆறத நம்ம பாக்குறோம். அது சிபி ராதாகிருஷ்ணனையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். சிபி ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் பொன்னார் வந்து ஓரளவு பண்ண பார்த்தார். சோ தட் அட்லீஸ்ட் 2014ல ஒரு கூட்டணி மாதிரி ஃபார்ம் பண்ணாரு. அவர் ஜெயிச்சாரு கன்னியாகுமரியில, அண்ட் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில ஜெயிச்சாரு. சோ தட் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் வந்தது திரும்பவும் there was a தமிழ் செய்யனால ஒண்ணுமே பண்ண முடியல. முருகன்னால பாத்தீங்கன்னா அவர் கூட்டணின்னு சொல்லி அதுல 4 சீட்டுங்கிறாங்க. பட் ஸ்டில் தட் வாஸ் நாட் ஆஸ் தே டிட் earlier. நீங்க 98ல ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிஜேபி ஜெயிக்க போகுதுங்கிற ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுது. 98ல நான் சொல்றேன். ஜெயலலிதா அவர்கள் 96 எலெக்ஷன்ல அந்த படுதோல்வி அடைகிறாங்க, அவங்களே தோத்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிரிப் தேவைப்படுது. சோ என்ன பண்றாங்கன்னா பிஜேபி அவங்களே அப்ரோச் பண்றாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் இன்சிடென்ட். 1998ல அதிமுகவுக்கும் காங்கிரஸ், அந்த டயத்துல நரசிம்மராவ் காங்கிரஸ், சீதாராம் கேசரி அந்த டயத்துல இருக்கிற காங்கிரஸுக்கும் ஆல்மோஸ்ட் டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பாக்கி. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் பிஃபோர் பிஜேபியோட சேனலை ஓபன் பண்றாங்க ஜெயலலிதா. தட் மீன்ஸ் ஜெயலலிதாவுக்கு பிஜேபியோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுதான் பிஜேபியோட கூட்டணிக்கே வராங்க 98ல. அண்ட் கூட்டணி வைக்கிறது போது கூட பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு பார்த்தே வைக்கிறாங்க. சவுத் சென்னை கொடுக்குறாங்க பிஜேபிக்கு. சவுத் சென்னை எனக்கு வேணும்னு அதிமுக சொன்னா கூட பிஜேபியில ஜனா கிருஷ்ணமூர்த்தி நிற்கும் போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஜனா கிருஷ்ணமூர்த்தி நிக்கிறாருன்னா நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், அந்த சீட்டை பிஜேபி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. தட் வாஸ் அ வெரி ஹார்மோனியஸ் சீட் ஷேரிங் ஐ ஹவ் எவர் சீன் இன் ஏடிஎம்கே அலைன்ஸ். 98ல சொல்றேன். எல்லாருக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியாஸ் கொடுக்கப்பட்டது. 39 தொகுதியில 30 தொகுதிகள் அந்த கூட்டணி ஜெயிச்சது. 18 ஏடிஎம்கே, 4 பிஎம்கே, 3 பிஜேபி, 3 எம்டிஎம்கே, 1 சுப்பிரமணிய சாமி, 1 வாழப்பாடி ராமமூர்த்தி. சோ எதுக்கு சொல்றேன்னா அந்த டயத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுதான் பிஜேபி. 99ல கருணாநிதி அவர்களோட கூட்டணி வரும்போது கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு, சென்னை கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு டிஆர் பாலு அங்க நிக்கணும் அப்படிங்கறதுனால சென்னைக்கு பதிலா 2 சீட்டு கொடுத்தாரு அவர். தென்காசி, சிவகங்கை. சிவகங்கையில அப்ப ஹெச் ராஜா நின்னாரு. தென்காசியில ஐ திங்க் ஆறுமுகம்னு ஒருத்தர் நின்னாரு, ஞாபகம். சோ அதுல வந்து 4 சீட் ஜெயிச்சாங்க. பொன்னார் அப்பதான் ஃபர்ஸ்ட் எம்பி ஆறாரு. அதே சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து, மாஸ்டர் மதன் நீல்கிரிஸ்ல இருந்து, ரங்கராஜன் குமாரமங்கலம் திருச்சியில இருந்து ஜெயிச்சாங்க. சோ இஃப் வி see these things, அந்த பழைய பிஜேபியோடைய அந்த விகர் போயிடுச்சு. அதை திரும்பி கொண்டு வரத்துக்கு பார்ட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தே நீட் அ பாலிசி. அது இல்லைன்னா கஷ்டம். 2-3% இல்ல எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சுனில் பன்சால்கள்லாம் வருகிறார்களா அப்படின்றதையும் வெயிட் அண்ட் வாட்ச் தான். ரொம்ப நன்றி சார், நம்மோட இருந்து பேசியதுக்காக மிக்க நன்றி. இந்த முக்கியமான ஜேர்னி, முக்கியமான விஷயங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயிலா பேசுனீங்க. ரோட் அஹெட் எப்படி இருக்கும், தமிழக அரசியல் களம், இன் பர்டிகுலர் திரு அண்ணாமலை, இன் பர்டிகுலர் பிஜேபி எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த்.